தமிழக அரசு சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் விலையில்லா பொருட்களில் மலிவான விலையில் விற்பனை செய்யப்படும் தரமற்ற சீனா மோட்டார்கள் பொருத்தியிருப்பதால் பயனாளிகள் பல்வேறு பிரச்சினைகளை சந்திக்க நேரிட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் மின்விசிறி, கிரைண்டர், மிக்சி ஆகியவை வழங்கப்படுகிறது. விலையில்லா தயாரிப்பு திட்டத்திற்கான மொத்த கொள்முதல், உற்பத்தி, விநியோக பணிகள் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு டெண்டர் மூலம் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. தற்போது தமிழகத்தில் கடும் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதை அடுத்து கோவையில் விலையில்லா பொருட்களுக்கு உதிரி பாகங்கள் மற்றும் மோட்டார் தயாரிப்பு பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இவற்றுக்கு தேவையான உதிரி பாகங்கள் சீனாவில் இருந்து மலிவான விலையில் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதுபோன்ற தரமற்ற மோட்டார்கள் அரசின் விலையில்லா பொருட்களான மிக்சி, கிரைண்டர் மற்றும் மின் விசிறிகளில் பொருத்தப்பட்டுள்ளன. சீன தயாரிப்பு மோட்டார்களில் அடிக்கடி பழுது ஏற்படுவதோடு நீண்ட நாட்களுக்கு பயன்படுத்த முடியாது என மெக்கானிக்குகள் தெரிவிக்கின்றனர். கரண்ட் வந்து இப்போ நோ வோல்டேஜ் வந்தாலும் முடிங்கிரு, அதிக வோல்டேஜ் வந்தாலும் முடிங்கிரு. நம்ம இது மாதிரி வர்றோம். சைனா மோட்டர் வந்து சுத்த வேஸ்ட்டுங்க. அது ஏன்னா கோட்டிங்கே பார்த்தீங்கன்னா அல்மணி காப்பர் கோட்டிங் மாதிரி தான் இருக்கு. மேலே உள்ள சுரண்டி பார்த்தீங்கன்னா பூரா அல்மணி கம்பி தான் இருக்கு. அதில் வேற அது வந்து ஒரு இதுவும் இல்லை, ஒன்றும் சுமார அவ்வளோதான். அது தூக்கி அப்படியே இரும்பு கல்லில் தான் போட்டு ஆகாது. அது இலவச கிரைண்டர்களுக்கு வந்து அது வேஸ்ட்டுங்க. அது தமிழகத்தில் மின்வெட்டு காரணமாக மோட்டார் மற்றும் பம்ப் உதிரி பாகங்கள் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அரசின் விலையில்லா பொருட்களுக்கு சீனாவிலிருந்து மோட்டார்களை இறக்குமதி செய்து பொருத்துகின்றனர். இதனால் குறிப்பாக கோவையில் மோட்டார் உற்பத்தி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு உடனடியாக சீன மோட்டார்களை இறக்குமதி செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோவை மாவட்ட பம்ப்செட் மற்றும் உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர் சங்க தலைவர் மணிராஜ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வெட் கிரைண்டருக்கு சப்ளை பண்ற மோட்டர் மாதிரியே பல மோட்டருங்க, விவசாய தேவையான மோட்டருங்க, வீட்டுக்கு தேவை உபயோக மோட்டர்கள்லாம் வந்து அதுலயும் வந்து சீனா ஆதிக்கம் அதிகமாச்சுன்னா உள்நாட்டு தொழில், குறிப்பா கோவையில் உள்ள மோட்டார் பம்ப் செட் தொழில் செய்வாங்க, சிறு குறு பம்ப் செட் உற்பத்தி செய்வாங்க, ரொம்ப கடுமையை பாதிப்பாங்க. ஆகவே இதற்கு தேவையான உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து சைனா மோட்டரை தடை செய்யணும்னு, எங்களை ஊக்குவிக்கணும்னு தமிழக அரசு நான் கேட்டுக்கிறோம். விலையில்லா பொருட்களில் சீன மோட்டார்கள் பொருத்தப்படுவதற்கு மோட்டார் தயாரிப்பாளர்கள் மட்டுமின்றி பயனாளிகளும் கூட கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இப்பிரச்சினைகளால் மெக்கானிக்குகளை தேடி அலைய நேரிடுவதாகவும் சரி செய்வதற்கு கணிசமாக செலவு ஏற்படுவதாகவும் சில சமயங்களில் செலவு செய்தும் அந்த பொருட்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.